மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் நிலைய ஆய்வாளர் உள்ளிட்ட 19 காவலர்கள் கூண்டோடு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இரட்டை கொலை எதிரொலியாக 19 காவலர்கள் கூண்டோடு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் எல்லைக்குட்பட்ட முக்தாம் கிராமத்தில் சாராய வியாபாரம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தது மற்றும் சாராய விற்பனையை தட்டி கேட்டது தொடர்பாக பிரச்சனையில் கடந்த 14ஆம் தேதி இரவு சாராய வியாபாரிகளான ராஜ்குமார் மற்றும் அவரது மைத்திரர்களான தங்கதுரை, மூவேந்தன் ஆகிய மூவரும் சேர்ந்து தினேஷ் என்பவரை தாக்க முற்பட்ட போது அதனை தடுத்த முட்டம் கிராமத்தை சேர்ந்த ஹரிஷ் என்ற இளைஞரும் சீனிவாசபுரம் பகுதியை சேர்ந்த ஹரிசக்தி என்ற இளைஞர் ஆகிய இருவரும் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது, பெரும் அதிர்வலையும் ஏற்படுத்தியது. இது குறித்து பெரம்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தன், முனுசாமி, மஞ்சுளா ஆகிய 5 பேரை கைது செய்தனர். இந்த இரட்டை கொலை சம்பவத்தில் எதிரொலியாக பெரம்பூர் காவல் ஆய்வாளராக இருந்த நாகவள்ளி காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். அதனைத் தொடர்ந்து எஸ்பி தனிப்பிரிவு காவலராக பணிபுரிந்து வந்த பிரபாகரன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். மேலும் சப் இன்ஸ்பெக்டர்களான மணிமாறன் மற்றும் சங்கர் ஆகியோர் அடுத்தடுத்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் தற்போது பெரம்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் பணியாற்றிய 19 போலீசார் அதிரடியாக கூண்டோடு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த உத்தரவை மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் போலீசார் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிஷா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.